ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இப்போ நம்ம பார்க்க போகிறது ராகு. ராகு அப்படிங்கிறது தான் நம்ம பேட்டர்னல் ஆன்சிஸ்டர்ஸ். பேட்டர்னல் ஆன்சிஸ்டர்ஸ்னால் நம்ம தாத்தா பாட்டி, நம்ம அப்பா வழி தாத்தா பாட்டி அவங்களுடைய மூதாதையர்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ் அப்படிங்கிறதையும் குறிக்கும். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நம்ம தினம் தினம் பார்க்கக்கூடிய முகம் தெரியாத நபர்கள். இயர்ஸ் ஆர் மவுத், நம்ம காது மற்றும் வாய். இவங்க ராகு தாங்க நம்மளுடைய மாடர்ன் சொசைட்டியோட ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து இதோட காரகத்துவம்னு சொல்லிட்டே வரேன், நீங்கள் பாருங்கள். ஒரு 2-3 விஷயங்களை தவிர இது எதுவுமே வந்து ரொம்ப விகாரமாகவோ ரொம்ப இதுவாகவோ இருக்காது. இவர் தான் வந்து இந்த மாடர்ன் சொசைட்டியோட ஹீரோ. இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அது வேணும் அது வேணும், ஆல்மோஸ்ட் எல்லாம் நெசசிட்டி ஆயிடுச்சு. பார்த்துட்டே வாங்க. எக்ஸ்ட்ராஆர்டினரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள், எக்ஸ்ட்ராஆர்டினரியாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்புறம் முஸ்லீம்ஸ், அப்புறம் எக்ஸ்ட்ரா லார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. எதுவுமே எக்ஸ்ட்ரா அப்படின்னாலே ராகு தான். அதாவது லிமிட்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அபண்டன்ஸ், லிமிட்லெஸ், இதுக்கெல்லாம் காரகத்துவம் ராகு தான். எல்லாருக்குமே அபண்டன்ஸ் வேணும் இல்லையா. இப்போ பியாண்ட் பவுண்டரி அதுவும் ராகு தான். அத்துமீறது அதுவும் ராகு. அப்புறம் லேசினஸ் அதுவும் ராகு. ரெண்டுத்துக்கும் இது இருக்கு. அதாவது இதுக்கு ஆப்போசிட் அது இல்லை. பியாண்ட் பவுண்டரி போகிறது வந்து இப்போ எனக்கு வந்து டெரிட்டரி எக்ஸ்பேண்ட் பண்ணணும், நான் போய் ஒரு ஆர்மியை தூக்கி உட்கார வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் லேசியாக உட்காந்த இடத்துலேருந்தே பவுண்டரியை நான் எலாபரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கேருந்து நம்ம வந்து யூஎஸில் இருக்கிறவங்க கிட்ட சேட் பண்ணணும். ஸோ இதுவும் பியாண்ட் பவுண்டரி தான். அந்த மாதிரி அதாவது இப்போ லேசினஸ் இருக்கும் அதில், ஆனால் விஷயம் நடக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த மாதிரி. அதே மாதிரி டெக்னாலஜி அது ராகு. இன்டர்நெட், வயர்லெஸ், இக்னரன்ஸ் அறியாமை, கன்னிங்னஸ், கேம்பிளிங் ராகு. வெஞ்சன்ஸ், பூஸ்ன்னு சொல்லக்கூடியது தான் சாராயம் இதெல்லாம். அப்புறம் டார்க்னஸ், இது வந்து போதைக்காக குடிக்கக்கூடிய சாராயம், என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, போதைக்காக குடிக்கக்கூடிய. அதுக்கப்புறம் அதனாலே இது வந்து அடிக்ஷனும் இதுலேயே வரும். அடிக்ஷனும் ராகுவோட காரகத்துக்கு தான் வரும். அதே மாதிரி இந்த டார்க்னஸ் வந்து ஒரு கம்ப்ளீட் டார்க், ஏன்னா இவர் வந்து ஷேடோ. ஸோ சனீஸ்வரன் கிட்ட இருக்கிற டார்க் வந்து அதாவது இருட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வெளிச்சத்துக்கு அப்புறம் வர இருட்டு, அப்புறம் இருட்டுக்கு அப்புறம் வர வெளிச்சம், அந்த மாதிரி ராத்திரி, இந்த மாதிரி டார்க்னஸ் தான் வந்து சனீஸ்வரன். இவர் வந்து கம்ப்ளீட் டார்க், கொஞ்சம் கூட ஒளி கிடையாது, மொத்தமாக ஃபுல்லாக டார்க்னஸ் அப்படிங்கிற மாதிரி தான். அதே மாதிரி பொய்கள் இவர்கிட்ட தான் வரும். ஷேடோ அப்படின்னு சொல்லக்கூடிய நிழல்கள் இது வரும். எக்கர், ஓவல் ஷேப் வரும். கோபுரம் சொல்லக்கூடிய அந்த ஷேப் அதுவும் வரும். அதே மாதிரி ஹைவேஸ் சொல்லக்கூடிய, அதாவது நீண்ட பாதைகள், ஃபாஸ்ட்டாக செல்லக்கூடிய நீண்ட பாதைகள், நீண்ட தூர பயணங்கள், நீண்ட தூர பாதைகள், இதெல்லாமே ராகு. அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பாம்பு மாதிரி வளைஞ்சு வர போகும். இப்போ ஏன்னா பாம்பும் இவரோட காரகத்துக்கு தான் வரும். அப்புறம் ப்ராட்கேஜ், அதான் ரயில்கள். இப்போ ரோட்ஸ் எப்படி வளைஞ்சு நீளமாக போகுது, அதே மாதிரி ரயில்கள் நீளமாக போகிற பாதைகள். அதே மாதிரி இல்யூஷன் சொல்லக்கூடிய ஒன்று இருக்குது ஆனால் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்புறம் ஷீல்டு, பிரெயின் வாஷிங், ஸ்னேக் ஹெட்டு, ஸ்னேக்ஸு, பாய்சன், கெமிக்கல்ஸ் எந்த விதமான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணால் அது ராகு தான். சிந்தட்டிக் கெமிக்கல்ஸு, சிந்தட்டிக் ட்ரக்ஸு எல்லாமே ராகு. அதுக்கப்புறம் மேக்கப் செட்ஸு. அப்புறம் வந்து இன்டெஸ்டைன்ஸுங்கிறது ஏன்னா வளைஞ்சு போகும், பாம்பு மாதிரி இருக்கும், நீங்கள் பார்த்தா தெரியும். இன்டெஸ்டைன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வயிற்று பகுதியில் வந்து அது ஏதோ வளைஞ்சு இருக்கும், டாக்டர்ஸ்க்குலாம் தெரியும், அதனால அது ராகு. அதே மாதிரி ஸ்மக்லிங் ராகு, ஒரு விஷயத்தை இன்னொரு இடத்துக்கு கடத்துறது அது ராகு. டிரான்ஸ்போர்ட்டு, எஸ்கேப் ஸ்பீடுங்கிறது வந்து உங்களுக்கு ஸ்பேஸில் வரும். ஸ்பேஸில் வந்து ராக்கெட் வந்து பூமியோட சுற்றுவட்ட பாதையை விட்டு வெளியில் போகணும்னா ஒரு ஸ்பீடு தேவைப்படும், அது எஸ்கேப் ஸ்பீடுன்னு பேர். அதுவும் ராகு, ஏன்னா அந்த அளவு ஸ்பீடு வந்து ராகுவால் தான் கொடுக்க முடியும். அதே மாதிரி டெலிபோர்டேஷன் அதுவும் ராகு. டாப் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லக்கூடியது ராகு. சீடு அப்படிங்கிறது ராகு. சீடுங்கிறது கேதுவுக்கும் வரும். அப்புறம் வீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராகு. கிரவுண்டு, ரப்பர், உட்டு, காஃபி, ஃப்ளோட்டு, மிதக்கிறது இது ஒரு ராகு. ஏன்னா மிதந்தனே இருக்க அப்படின்னால அந்த மாதிரி மிதக்கிறது ராகு. அதே மாதிரி ஃப்ளோட்ஸுங்கிறது வந்து
ஃபினான்ஸ்லேயும் உங்களுக்கு தேவைப்படும். ஃபினான்ஸில் வந்து ஃப்ளோட்ஸ் வந்து வச்சுப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட இதுக்கு பஃபருக்கு ஃப்ளோட்ஸ். அதுக்கப்புறம் வந்து கரப்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஆகும், என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆகும், ஆக்சிடென்ட்ஸு, ப்ராட் வெசல்ஸ், கப்பல்லே பெரிய கப்பல் அது ஒரு ஆகும். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது ராகு, பாம்ஸு, மந்திரம் சொல்றது ராகு, தந்திரம் அது ஒரு ராகு, ஜெயில் வார்டன், ப்ராஸ்டிடியூஷன், பிளாக் மேஜிக்கு, அவுட் ஆஃப் கண்ட்ரோலு, ஸ்பிரிட்ஸு, லெப்ரசி, மெடிசின்ஸ், மருத்துவமும் ராகு தான், ஃபாரின் அஃபேர்ஸ் ராகு, இல்லீகல் அஃபேர்ஸும் ராகு, ஃபாரின் ட்ரேடு, கம்யூனிகேட்டிங் வித் ஸ்பிரிட்ஸ், ஆவிகளோட பேசுறது, பேய்களோட பேசுறது, இதெல்லாம் ராகு. கடவுளோட பேசுறதும் ராகு தான். அனதர் டைமென்ஷன் அதுவும் ராகு, அதாவது இங்கே விட அடுத்த பரிமாணம் அதுவும் ராகு. ஸோ இதெல்லாம் வந்து ராகுவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் வரும். இதெல்லாம் கிட்டத்தட்ட எல்லா சயின்டிஃபிக் இதுவும் இதுக்கு தான் ஆன்ஸ்பயர் பண்ணிட்டு இருப்பாங்க, இதுக்கான ஆன்சர்ஸ் தான் தேடிட்டு இருப்பாங்க. அது ஒரு இருள் கிரகம், ஆனால் வந்து நமக்கு ரொம்ப பயன்படக்கூடியது. நம்ம யூஸ் பண்ணுற எல்லா விதமான சுகபோகங்களுக்கும் அவர் தான் காரணம். ஏன்னா அவர் தான் வந்து சுகக்காரகன். நமக்கு என்ன விதமான சுகபோகங்கள், போகக்காரகன், நமக்கு வந்து என்ன விதமான போகங்கள் நமக்கு கிடைக்கணுங்கிறத ராகு தான் டிசைட் பண்ணுறாரு. ராகுவோட ஏஜ் இது. ராகுவோட டெண்டன்சிஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா அவங்க வந்து இன்வென்டட் நியூ டெக்னாலஜி, அவங்க வந்து புது டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருவாங்க, எங்கேருந்தோ அவங்களுக்கு அப்படியே உதயமாகும். அதே மாதிரி பட் இட் ஃபார் செல்ஃப் பெனிஃபிட்ஸுக்கு தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு கிரேட்டர் குட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது இருக்காது. எனக்கு என்ன தருவேன், நான் அது தரேன், எனக்கு என்ன தருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெண்டன்சிக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி பீயிங் செல்ஃபிஷ் அட் காஸ்ட் ஆஃப் ஹோல் வேர்ல்டு, உலகமே வந்து கெட்டு போனாலும் பரவாயில்ல, எனக்கு நான் நினச்சது நடக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு போகக்கூடியவங்க. அவங்க வந்து ரூல்ஸை வந்து இக்னோர் பண்ணிடுவாங்க, ரூல்ஸ் எல்லாம் மதிக்கவே மாட்டாங்க, ஏதாவது விஷயத்தை பார்த்து பைபாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ராகுவோட டெண்டன்சி அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி மீட்டிங் வித் ஆக்சிடென்ட்ஸ், இப்போ பாரு ஆக்சிடென்ட்ஸ் மீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இக்னரன்ஸ் அபவுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ், எத்தனை வாட்டி பார்த்தாலும் புத்தி வரல அப்படின்னால அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் ஹேண்ட்லிங் வைட் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வித்தின் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம், ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா இன் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம், ஸ்பீடி ப்ராசஸிங் அண்ட் டெக்னாலஜி அப்ளிகேஷன்ஸ். கம்ப்யூட்டர்லாம் ரொம்ப உதவும், கிட்டத்தட்ட கம்ப்யூட்டர் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து ரொம்ப பெரிய டேட்டாவை வந்து சீக்கிரமாக ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. நம்மலாம் வந்து அப்போ தான் யோசிப்போம், கவுண்ட் பண்ணின்னு இருப்போம் உட்காந்து. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ப்ராசஸ் பண்ணி இதுவா அப்படின்னு சொல்லி பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ராகு நல்லபடியாக அவங்க வந்து செய்வார். ராகுவும் வந்து ஒரு ஒரு நல்ல விதமான தெய்வம், நல்ல மாதிரி அவரை பயன்படுத்தினா அவர் மாதிரி ஒரு இது போக காரகன். அவர் வந்து என்ன வேணா பண்ணுவார், நமக்கு அவ்வளோ அளவு நல்லது செய்யக்கூடியவர் ராகு. எல்லாருக்கும் வந்து நவ கிரகங்களோட கடாட்சமும் கிடைக்கட்டும். அடுத்து ஒரு கிரகம் இருக்குது கேது, அது மட்டும் பார்த்துருவோம். இந்த சீரீஸ் கம்ப்ளீட் ஆகிடும். இதை வந்து நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், இதை நிறைய பேருக்கு பரப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் நான் அதிகமாக போடுறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.